பவி, இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு நாம கம்னல்லி வந்திருக்கோம். பெங்களூர்ல இருக்க கம்னல்லி ஸ்ட்ரீட்ல வந்திருக்கோம். ஸ்ட்ரீட்ல வந்திருக்கியா? நாலு இருக்கு அதுக்கெல்லாம். அது எப்பயோ வந்துட்டடா. இல்ல புரியல. இந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டு முன்னாடிலாம் எந்த ஷாப்ஸும் இல்லை. இப்போ வந்து நிறைய ஷாப்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு விஷயம், நம்ம சேனல் பழந்துருச்சு. அதை புதுப்பிச்சு தட்டி எழுப்புறதுக்காக ஒரு vlog எடுக்க வந்திருக்கோம். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. அதுக்கு தான் நாங்கள் மெயினாக கம்னலிக்கு வந்திருக்கோம். இப்போ யூ கண்டினியூ. வேற யாரும் தேவையில்லை, நான் இவன் ஒண்டி போதும். இப்போ நம்ம வந்து இங்க இருக்க நிறைய ஷாப்ஸ் இருக்கனால ஒரு ஷாப்ஸா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சாப்பிடுற ஷாப்ல சாப்பிட போறோம், அப்புறம் பர்ச்சேஸ் பண்ற ஷாப்ல நீ வாங்கி தர போற. போறோமா? கண்டிப்பா பண்றோம். ஷாப்ல தான் நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா வாங்க போறோம். மெடிக்கல் ஷாப்ல சாப்பிடுவாங்க. ஜோக் இல்ல இல்லையா? சரி, நம்ம போயிட்டு ஒரு ஷாப்பா பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு ஷாப்பா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா சாப்பிட்டு மக்களுக்கு நல்லபடியா சில ரிவ்யூஸ்லாம் கொடுப்போம். பவி, ஃபர்ஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு இந்த இதை ஆரம்பிக்கலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாடா ஃபர்ஸ்ட். சரி, கோடை காலத்து ஐஸ்கிரீமோட ஆரம்பிச்சு வைக்கலாம். ஸோ அதுக்காக கரெக்டாக இது எங்கே இருக்குன்னா ஸ்டார் பிரியாணி, அது கீழவே இருக்கு. ஹனி பெரி. ஆஹா, ஐஸ்கிரீம்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கே. சரி வாங்க சாப்பிடுவோம். அது யாரு? நீ தானே? இவங்க தான் எங்க வீடியோக்கு சீஃப் கெஸ்ட். இப்போ வந்து ஐஸ்கிரீம் வாங்க போறோம். இதுனா சாஃப்டி. பவி, இதை கொஞ்சம் ஸ்டைலா சொல்லணும்னா சாஃப்டி. எங்க ஊர்ல எல்லாம் இதை வந்து நாங்க சினிமா தியேட்டர்ல தான் வாங்கி சாப்பிடுவோம். அப்பயும் சாஃப்டி தானே சொல்லுவீங்க? அப்பயும் சாஃப்டி தான் சொல்லுவோம். சாப்பிட்ட பிறகும் சாஃப்டி தான் சொல்லுவோம். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இல்ல எங்க. சோ இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு டேஸ்க்கும் இங்க ஒண்ணு அவைலபிள் இருக்கும். ஒரு ஃப்ளேவர். இன்னைக்கு என்ன ஃப்ளேவர் அவைலபிள் இருக்கு? கார்டு கொடுக்கறவங்க கல்யாணமா வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான காமெடி எல்லாம் பார்க்கணும்னா டீச்சர் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 40 எல்லாமே அவைலபிளா இருக்கா? அக்கா எல்லாம் இருக்குங்களா? எல்லா ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் வரைக்கும். ஓகே, டிப்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு வெண்ணிலா சாக்லேட் டிப். உனக்கு வெண்ணிலா மட்டும். வெண்ணிலா. உனக்கு அது வனிலா நீ ஒண்ணு வனிலா வந்துட்டாங்களே. வனிலா தான். ஸ்பெல்லிங் தூக்கிட்டு டீச்சர்ஸ்லாம் இறங்கிடுவாங்க. வெனிலா ஆக்கிட்டாங்க. வனிலா. டீச்சர்ஸ்லாம் இறங்கிடுவாங்க. கிரன்ச்சி டிலைட். கிரன்ச்சி டிலைட். உனக்கு என்ன வேணும்? அவனுக்கு வேண்டாம். வித் அப்ப நீ வாங்குறத நான் ஷேர். இல்ல டிப் இருக்குடா, வித் டிப். அத ரெண்டு. சாரி, ஒரு வெண்ணிலா. வனிலாவா? கிரன்ச்சி டிலைட் டிப். கிரன்ச்சி டிலைட். சாப்பா டிப். இதெல்லாம் எல்லா இடத்துலயும் போற இடத்துலலாம் வேணுமா? இவளுக்கு வேணுமா? பாவி பாரு, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் கை காமிச்சு கேட்க போறான். அவன் ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணி எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆஹா, இவன் வேற பாக்குறாளே. அட்டகாசமா இருக்கு. உங்களுக்கு கொடுக்கலாமா பாவி? எப்பயுமே இந்த குட்டி பசங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணி ஆகணும். இங்க பாருங்க, டெஸ்டிங்லாம் முடிச்சு தான் தருவாங்க. வாங்கிக்கோடா. இதுனா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. முன்னெல்லாம் பவி ஆண்டர்பிரனர்னா நான் யாரோ பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டேன். இப்பதான் தெரியுது, ஒரு டேபிள போட்டு ஒரு 4-5 திங்ஸை வச்சு ஒரு போர்டை எடுத்து வச்சாலே ஆண்டர்பிரனர். அப்ப நாளைக்கு நீ வேலை விட்டு இந்த டேபிள் பிசினஸ் பண்ண போறியாடா? இந்த வீடியோ பிசினஸ், இந்த வேலையெல்லாம் விட்டு அழகா பேசாம இந்த மாதிரி ஒரு டேபிள போட்டு ஏதாச்சும் ஒரு பண்ணிடலாம்னு. ஆனா நீ பாத்திருக்கியாடா, இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு காலேஜோ இல்ல எல்லாருமே வந்து ஆபீஸ் வீக்கெண்ட்ஸ்ல வந்து இந்த பிசினஸ் பண்றாங்க. புதுசா லேஸ் பாக்கெட்லாம் இருக்குல்ல கைஸ், அதை பிரிச்சு அது உள்ள நம்ம ஒண்ணும் இருக்காதுடா, லேஸ் தான் இருக்கும். பீனட் மசாலா ரெடி பண்ணுவோம்ல, பீனட்ல வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு கிடக்குன்னு அடிச்சு அதை கவரே தட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு வேஸ்ட் ஆகும்ல, அதுக்காக கவர்ல கட் பண்ணி அதுல போட்டு. ஆனா இதுல வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டும் இருக்கு. அப்படியா? தெரியல, கடைக்காரங்க கிட்ட தெரியும். சரி வாங்க, நாம போய் அதை போய் ட்ரை பண்ணுவோம். லேஸ்ல வந்து
வந்து எழுது பாருங்க. 269. நாங்கள் இப்போ வந்து இந்த வெஜ் லோடட் தான் வாங்கியிருக்கோம். லேஸோட வெஜ் லோடட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் கார்னு, மேங்கோ, மைனஸு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி லேஸில் அடித்து கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம். எனக்குடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எல்லாமே ஹெவியாக இருக்கும். புளிப்பு அதனால லேஸு அதோட சேர்ந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன நிறைய சாப்பிட முடியாது. ஒன்று வாங்கினாலே நீங்கள் ஒரு 3 பேர் இருந்தீங்கன்னா சாப்பிட முடியும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். டெய்லியெலாம் சாப்பிட்டா செத்துருவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம். சமயத்தை நான் டெய்லியும் சாப்பிடுறேன். எப்போது நீ வீட்டுக்கு வாடா. அடுத்து நாங்கள் வந்திருக்க கடை ஆண்கள் மிகவும் வெறுக்கிற கடை, சாரி கடை. இவ்வளோ சாரி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து மினிசோ கடை அப்படின்னு ஒன்று போனோம். அது போகிறதுக்கு ஒருத்தவங்க காரணம். ஆனால் அவன் எதுவும் வாங்கலை. இந்த மாதிரி ஆளெல்லாம் தைரியமாக உள்ளே கூட்டிகிட்டு போய் வரதே பெரிய விஷயம். இதுக்கு தான் அந்த மாதிரி கடைகள்லாம் உள்ளே கூட்டு போக மாட்டேன். எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று வாங்கிடுவா. அதுல இன்னொரு பீஸ் இல்லைங்களா? இது கைஸ் 400 ருபீஸ். இது கலர் கொடுத்துருக்காங்க. 400 ரூபாய் வாங்கிட்டு போட்டா. சரி, நீங்கள் இருக்கிற கலர் இல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக ஒன்று கேட்பாங்க. மெரூன் கலர் கொடுத்தீங்கன்னா கிளி பச்சையில் ஏதாவது ஒன்று கொடுங்க கேட்பாங்க. பார்த்த உடனே அது கிளி பச்சையில் கொடுத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவில் இருக்கான்னு கேட்பாங்க. இந்த டிசைனே கட்டம் போட்டிருந்தா கோடு போட்டிருக்கான்னு கேட்பாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஷாப்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் எதுவுமே வாங்க. இல்ல ஆக்சுவலாக ப்ரௌன் கலர்ல சூப்பரா அந்த மெரூன் சாரி நல்லா இருந்துச்சு. அவங்க ஆக்சுவலா நான் வாங்குறதுக்கு போறதுக்குள்ள இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. பேசாம இனிமே கடைக்காரங்களாம் ஒரு ஆள் செட் பண்ணிடணும். என்னன்னா அவங்க வாங்க வர மாதிரி வாங்கினாலே பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற சாரி ஒரு 90 சாரி இருக்கும். ஆனா அந்த சாரியை விட்டு அவங்க எடுக்க போற சாரி தான். இல்ல நான் என்ன நினைச்சேன், இந்த அவுட்லெட் இவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பிரைஸ் வைப்பாங்க. அந்த சாரிக்கு கரெக்டான பிரைஸ் 500 தான். ஆனா அதனால அவங்க நம்பர் கலெக்ட் பண்ணிட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் அந்த சாரி வருமா, நெக்ஸ்ட் வீக் வரும். அந்த சாரி நம்ம வாங்குறோம். ஒரு நிறைய ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இந்த கடைங்கள்ல சும்மா பேசிக்கா ஒரு எங்கள் சேனலில் கொஞ்சம் உயிர் போட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன vlog-ஆ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணோம். அங்கங்கே 2-3 ஷாப்பு. அப்போ அந்த சாரீ ஷாப்பு நல்ல ஷாப் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் அதை வாங்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐயோ மறந்துடுச்சு, ரொம்ப கேப் விட்டோம்ல, மறந்துடுச்சு. ஸோ நீ சொல்லி முடிச்சிருப்பவி. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.